உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி. செம்பட்டியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அறிவிப்பு செய்தி கேள்விப்பட்டவுடன் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி அவர்களின் உத்தரவின்படி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் வழிகாட்டுதலின்படி ஆத்தூர் தொகுதியில் உள்ள திமுக தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல் அமைச்சர் பதவி வழங்கிய செய்தி கேட்டு பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். செம்பட்டியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் முகாம் அலுவலகத்தில் திமுக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். அதன் பின்னர் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக ஆத்தூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாறைப்பட்டி ராமன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் திமுக கொடி ஏந்தியவாறு திண்டுக்கல் வர்த்தக குண்டு சாலைக்கு வந்தனர். அங்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். அப்போது அவ்வழியாக வந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு, பொதுமக்களுக்கும், இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள். நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன், ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாறைப்பட்டி ராமன், மேற்கு ஒன்றிய திமுக அவைத்தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினருமான கணிக்கைசாமி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பாளையங்கோட்டை பாப்பாத்தி, ஒன்றிய துணை செயலாளர் கலா பச்சை, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வீரக்கல் காங்கையன், பேராட்சி மன்ற தலைவர்கள் ஐயம்பாளையம் ரேகா ஐயப்பன், சித்தேங்கோட்டை போதும் பொண்ணு முரளி, பேரூர் கழக செயலாளர் சித்தேங்கோட்டை சக்திவேல், ஐயம்பாளையம் தங்கராஜ், ஊராட்சி மன்ற தலைவர்கள் போடிக்காமன்வாடி நாகலட்சுமி சசிகுமார், ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் பாறைப்பட்டி முருகன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செல்வி காங்கையன், சித்தரவு சாதிக், அழகு சரவணகுமார், வீரக்கல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யூனின் ராஜா, ஆத்தூர் கிளை செயலாளர் சித்திரன் முஸ்தாபா, பாளையங்கோட்டை திருப்பதி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கிய திமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.